வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி சனிக்கிழமை ஆடி 18, அதாவது ஆடி பெருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற ஒரே ஒரு பொருளை மட்டும் இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும். நிச்சயமா உங்க வீட்டுல பணமழை பொழியும்னே சொல்லலாம். உடனடியா அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம், எல்லாருமே செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இருந்தாலும் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து செய்யறது தான் அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்க. அங்க செய்யறதுனால எந்த ஒரு தவறும் நமக்கு ஏற்பட போறது கிடையாது. ஆனா அதற்கான பலன் முழுமையா நமக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்க, அது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கும். அதனால உங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு நமக்கு ஆடி பெருக்கு. அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் காவிரி ஆத்துல நீர் பெருக்கெடுத்து ஓடி விவசாயத்தை செழிக்க செய்யக்கூடிய அற்புதமான நாளாதான் இந்த ஆடிப்பெருக்கு இருக்கு. இந்த நாள்ல எல்லா நீர்நிலைகள்லயுமே காவிரி தாயார் எழுந்தருளுவதா சொல்லுவாங்க. நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில தான் இந்த ஆடி 18 அமைஞ்சிருக்கு. விவசாயிகளுக்கு மட்டும் இந்த ஆடி 18 முக்கியமான நாள் கிடையாது. விவசாயத்து மூலமா உயிர் வாழக்கூடிய நம்ம எல்லாருக்குமே இந்த ஆடி 18 முக்கியமான நாள் தான். இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல நாம எது செஞ்சாலும் அது நமக்கு பல மடங்கா பெருகும்னு சொல்லுவாங்க. பொதுவா ஆடி மாசத்துல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பல மடங்கு பலன்கள் கிடைக்கும். அதுலயும் இந்த ஆடி பெருக்கு இருக்கக்கூடிய நாள்ல நாம தொட்டதெல்லாம் தொடங்கும்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தை நாம செஞ்சாலும் அது திரும்ப திரும்ப நாம செய்ய வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும். அதே மாதிரி பல மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில இந்த நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கான பலன்களும் நமக்கு பல மடங்கா கிடைக்கும். அடுத்ததா இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கும் பல மடங்கு பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில நாளைய நாள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு எளியவர்களுக்கு தானம் கொடுக்கறதுக்கு பாருங்க. குறைஞ்சது ஒரு 3 பேருக்காவது தானம் கொடுக்கற மாதிரி பாத்துக்கோங்க. என்னால இதெல்லாம் முடியாது, நானே கஷ்டப்படுறேன்னு சொல்றவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாய்களுக்கோ, அப்படி இல்லைன்னா காக்கை குருவிகளுக்கோ பசுமாட்டுக்கோ உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு உணவை கொடுக்கறதுக்கு பாருங்க. இன்னும் சொல்ல போனா எறும்புகளுக்கு கூட அரிசியையோ வெள்ளத்தையோ சர்க்கரையோ நீங்க உணவா வைக்கலாம். இது பல மடங்கு பலன்களை உங்களுக்கு கொடுக்கறதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளையும் குறைக்கும். கர்ம வினைகள்னால ஏற்படக்கூடிய கஷ்டங்களை தான் இன்னைக்கு எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட கர்ம வினைகளை குறைக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு தான் இந்த நாள்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நாம மிக்ஸ் பண்ண வேண்டிய அந்த பொருள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனல்ல இந்த ஆடி 18க்கான பதிவு ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். 16 வகையான செல்வங்களும் நம்ம வீடு தேடி வர்றதுக்கு ஆடி பெருக்கு அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா 50 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஆடி மாசத்தோட அமாவாசை அன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தலைய சுத்தி போட வேண்டிய ஒரு பொருளை பத்தியும் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லாவே நம்ம வீட்டுல அதிரடியான பணவரவு ஏற்படுறதுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல 5 நிமிஷம் மட்டும் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையை பத்தியும் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இப்படி இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்
பாக்ஸ்லயும் பின்டு கமெண்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரி, இப்போ நாளைய நாள்ல நம்ம வீட்ல பணமழை பொழியறதுக்கு நாம குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்க வேண்டிய பொருள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க பிரஷ் பண்ணி முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. தட்டுலயோ கிண்ணத்திலயோ மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பரப்பி வச்சுக்கிட்டு அதுல உங்க வலது கை மோதிர விரலால இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னம் 4 திசைகள்ல இருந்தும் நமக்கு நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும். இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை உங்க கண்ணால பார்த்துக்கிட்டே 4 திசைகள்ல இருந்தும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு 24 மணி நேரமும் ஏற்படுற மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சு பாருங்க. இதுக்கப்புறமா இந்த மஞ்சள் தூள்ல இருந்து 3 சிட்டிகை அளவுக்கு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பச்சை தண்ணியில குளிச்சாலும் சரி, வெந்நீர்ல குளிச்சாலும் சரி, இந்த மஞ்சள் தூள்ல இருந்து 3 சிட்டிகை, அதாவது 3 பிஞ்ச் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்க 3ங்கிற அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை கவனத்துல வச்சுக்கோங்க. இப்போ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் குளிக்கும் போது இந்த மஞ்சள் தூள்ல இருந்து 3 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மஞ்சள் தூளை மிக்ஸ் பண்ணி நீங்க குளிக்கும் போது காவேரி தாய் அந்த தண்ணீர்ல எழுந்தருளி உங்களுக்கு அருள் புரியறதா நினைச்சுக்கிட்டே நீங்க குளிங்க. இதனால நீங்க செஞ்ச பாவமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் இந்த தண்ணீரோட தண்ணீரா போற மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்க தலைக்கு தண்ணி ஊத்தி நீங்க குளிங்க. தலைக்கு குளிக்க முடியாதவங்க தலையில 3 முறை தண்ணீரை லேசா தெளிச்சுக்கிட்டு உடம்புக்கு நீங்க குளிங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் செய்ய சொல்லுங்க. இப்படி உங்க வீட்டுல இருக்கிறவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னா பரவாயில்ல, நீங்க ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய மஞ்சள் தூளை மட்டும் 3 சிட்டிகை அளவுக்கு எடுத்து அவங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவங்க தலைக்கு குளிச்சாலும் சரி, உடம்புக்கு குளிச்சாலும் சரி, அது அவங்க விருப்பத்தையும் சூழ்நிலையையும் பொறுத்தது. சரி, இப்போ ஒரு சிலருக்கு இந்த தட்டுல மஞ்சள் தூள் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அதை என்ன பண்ணலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு மஞ்சள் தூள் மிச்சம் இல்லைன்னா கூட கொஞ்சமா மஞ்சள் தூளை அந்த தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஜவ்வாது, அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரம், உங்ககிட்ட ரெண்டுமே இருக்கும்னா ரெண்டையும் அந்த மஞ்சள் தூள்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பன்னீர், அப்படி இல்லைன்னா தண்ணீரை ஊத்தி பேஸ்ட் மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேஸ்ட்ல 3 சொட்டு அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறை விட்டுக்கோங்க. அதாவது 3 சொட்டு எலுமிச்சம்பழ ஜூஸ இந்த மஞ்சள் பேஸ்ட்ல விட்டு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை எடுத்துக்கொண்டு போய் உங்க நிலைவாசல் கதவுல ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க. உங்க வலது கை மோதிர விரலால, ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய ரிங் ஃபிங்கரால இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னம் பாத்தீங்கன்னா 4 திசைகள்ல இருந்தும் நல்ல நேர்மறை ஆற்றலையும் பணத்தையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். நாளைய நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கிறனால நாளைய நாள்ல இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் போது நமக்கு பல மடங்கு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். அதனால மிச்சம் இருக்கக்கூடிய மஞ்சள் தூளை வச்சு இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க நிலைவாசல் கதவுல சின்னதா அழகா ஒரே ஒரு ஸ்வஸ்திக் சின்னத்தை மட்டும் வரைஞ்சு பாருங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சிட்டு அந்த ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு நடுவுல கொஞ்சம் குங்குமத்தையும் அந்த 4 புள்ளி இருக்கிற இடத்துலயும் குங்குமத்தை நீங்க வச்சிருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நாளைய நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.